வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இருந்தால் எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலியமாக நமக்கு அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து நமக்கு மாநில ஆட்சியர் நிலையத்தின் மூலம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதனோட எக்ஸாமினேஷன் நமக்கு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அப்படின்றது நடக்க போகுது. இன்னும் ஒரு 10 நாட்கள் தான். ஸோ தேர்வுக்கு இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கணக்கை விட்டுடலாம். ஸோ இருக்க போகிற இந்த 10 நாட்களுக்கு தேர்வுகள் அப்படின்றத வந்து தயாராகிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் டைமில் எல்லாருமே வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்தந்த டாபிக்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ அதே மாதிரி பொது அறிவுக்கும் தமிழுக்கும் சொல்லுங்கள், செப்பரேட்டாக சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமான அப்டேட் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது நமக்கு 25ஆம் தேதிக்குள்ளார வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தேர்வு மையங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்து அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்கும் தேர்வு மையங்கள் பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ மாவட்ட வாரியாக அப்ளை பண்ணியிருந்த டிஆர்பிக்கு தெரியும் சொந்த மாவட்டத்திலே தேர்வுகள் அப்படின்றது நடக்கும். இந்த எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு மாவட்டத்தில் தேர்வு நடக்குதா அல்லது வந்து குறிப்பிட்ட மண்டலங்களில் மாவட்டங்களில் வந்து தேர்வு நடக்குதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து வந்து எஸ்ஆர்பினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது செய்தி ஊடகங்களில் செய்தியாக வெளியிட்டாலும் இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாலும் நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி தேர்வு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ டிஆர்பி மட்டும்தான் 2023 அப்புறம் மறுபடியும் 1 இயர் பேக் கழிச்சு 2025 ரெக்ரூட் பண்ணுறாங்க சொசைட்டிஸ்க்கு. ஸோ இதற்கு முன்னதாக வந்து 2019-20க்கு பிறகு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு அஃபிஷியலாக எதுவுமே வரல. ஸோ ரொம்ப வருடங்கள் கழித்து இந்த மத்திய கூட்டுறவு வங்கியும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷராக இப்போ இந்த டிசிஎம் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றின அவேர்னஸ் வந்து இருக்காது. ஸோ ஏன்னா இது வந்து இயர்லி வர நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ இந்த கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் இயர்லி வந்து நாங்கள் ரெக்ரூட் பண்ணுவோன்றதை இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற பணியிடங்களுக்கு அப்பப்போ வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனாக வேகன்சிஸை வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இருக்கிற பணியிடங்களில் ஆல்ரெடி சொசைட்டிஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜும் வந்து வரப்போகுது. ஸோ அதுலேயும் வேகன்சிஸ்ன்றது பல்காக இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களையும் இந்த டிஆர்பி சொசைட்டி எக்ஸாமினேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மத்திய கூட்டுறவு வங்கியும் எஸ்ஆர்பியும் அந்தளவுக்கு வருதான்றது நமக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக வருதான்றது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வருடத்துக்கான தேர்வுகள் அப்படின்றது இந்த மாதம் முடிஞ்சு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியும் நடக்க போகுது. ஸோ இதற்கு பிறகு எப்போ வரும் அப்படின்றது நமக்கு அஃபிஷியலாக தெரியாது. ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன் வேணால் தொடர்ந்து வந்து இயர்லி வரலாம். இந்த மத்திய கூட்டுறவு வங்கியும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கியும் 5 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருடங்கள் வரப்போகிற வந்திருக்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஃபுல்லி கிராக் பண்ணணுன்ற மோட்டிவில் தான் எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க. இந்த லாஸ்ட் டைமை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. நமக்கு தேர்வு தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. தேர்வு நேரம் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு மாடல் டெஸ்ட் புக் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாடல் டெஸ்ட் புக் வந்து கிட்டத்தட்ட வந்து 15 முழு மாதிரி தேர்வு 3000 கேள்விகள் அப்படின்ற அடிப்படையில் வந்து கொடுக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டெஸ்ட் புக் வேணுன்றவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல். ஸோ எனக்கு வந்து புக்ஸ் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை சார், எனக்கு வந்து புக்ஸ் கிடச்சா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைமில் லாஸ்ட்டு இருக்கிற இந்த 20 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஸோ டிஆர்பியும் சேர்த்து சொல்கிறேன், லாஸ்ட்டு இருக்கிற இந்த ஒரு 20 டேஸ்க்கு வந்து வேணுன்றவங்க புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் ப்ரைஸ் எவ்வளவு என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க நல்லா படிச்சுட்ருங்க. ஸோ ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அதிலே மாடல் கொஷின் ப்ரீவியஸ் செட்டு கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் செட்டு கொஷின்ஸில் எஸ்ஆர்பியில் உள்ள கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் பாருங்கள். அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த சிலபஸை நம்ம வந்து தமிழும் பொது அறிவும் பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பொது அறிவு ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த வீடியோவில் பொது தமிழை வந்து பார்த்துடலாம். ஸோ தமிழ் கேள்விகள் வந்து 20 கேள்விகள் வந்து கேட்பாங்க. இந்த 20 கேள்விகளை நம்ம எப்படி படிக்கணும், லாஸ்ட் டைமில் எப்படி படிக்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ பொது தமிழ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 8 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பள்ளி பாட புத்தகங்கள்லேருந்து தான் கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்குறாங்க. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. ஸோ டேரெக்டாக புக் பேக் கொஷின், பாக்ஸ் நோட்ஸு, இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கிற பாடல் வரிகள், அதனுடைய ஆத்தர், இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள அந்த தமிழாக்கம் செய்க இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. அப்புறம் வந்து சொற்பொருள் இந்த மாதிரி இருக்கிற இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி படிச்சிங்கன்னா போதுமானது. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த 20 கேள்விகள்ன்றது ரொம்ப கேஷுவலாக அட்டன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ டிசிஎம் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஃப்ரெஷராக இப்போ தான் சார் நான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுத வரேன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா டெப்த்தாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இதில் இல்லாத டாபிக்ஸ், ஸோ பள்ளி பாட புத்தகங்களில் இல்லாத டாபிக்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க டாபிக் வைஸாக அப்படி கொடுத்துருந்தாலும் கூட நமக்கு அடிப்படையாக 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு
வரைக்கும் இருக்கிற தமிழ்லேருந்து தான் கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம செப்பரேட்டாக சொல்ல போனோம்னா புக் பேக் கொஷின், பாக்ஸ் நோட்ஸு, அந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க புக்ஸில். ஸோ ஒரு லைன் பாடல் வரிகள் கொடுத்து அதனுடைய ஆத்தர் நேம், இந்த மாதிரி இருக்கிற முக்கியமானதை மட்டும் நீங்கள் இந்த லாஸ்ட் டைமில் படிச்சிங்கன்னா போதுமானது. ஏன்னா 7 டாபிக் தான். ஸோ எல்லாமே நமக்கு இவங்களை பற்றிலாம் அந்த ஆத்தர்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கும். தமிழ் புலவர்கள்னால் திருவள்ளுவர் யார், இளங்கோவடிகள், அப்புறம் வந்து நக்கீரர், அப்புறம் வந்து ஔவையார், கபிலர், காக்கைப்பாடினியர், காளமேக புலவர், வேதநாயகம் பிள்ளை, இரட்டை புலவர்கள், அப்புறம் வந்து பாரதியார், பாரதிதாசன், இவங்க எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஜஸ்ட் இவங்களை பற்றியும் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிங்கனாலே போதுமானது. இவங்க எந்த வருஷம் பிறந்தாங்க, எந்த ஊரில் பிறந்தாங்க, இவங்களுடைய இயற்பெயர் என்ன, எந்த பர்த்து, ஸோ எப்போ வந்து டெத்து, அது உங்களுக்கான சிறப்பு புனைப்பெயர்கள் என்ன, ஸோ என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. ஸோ குறிப்பிட்டு இவங்களை மட்டும் நீங்கள் செப்பரேட் பண்ணி படிச்சிங்கனாலே ஈஸியாக வந்து இந்த 20 கேள்விகளை வந்து ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ண முடியும். இதே மாதிரி தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. ஓவே சாமிநாத ஐயர், வரதராசனார், அறிஞர் ராஜாஜி, அண்ணா, அப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி, அப்புறம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன், இவர்களின் கதை மற்றும் உரைநடை. இவங்களுடைய கதைனா இவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, எங்கே பர்த் ஆனாங்க, ஸோ உங்களுடைய இறப்பு எப்போ, ஸோ என்னென்ன மாதிரியான இது செஞ்சுருக்காங்க, ஸ்கீம்ஸ் செஞ்சுருக்காங்க, திட்டங்கள்லாம் வகுத்துருக்காங்கன்றதெல்லாம் பார்த்திங்கனாலே போதும். அதே மாதிரி தமிழுக்காக ஆற்றிய தொண்டுகள் என்னென்ன புத்தகங்கள், அதாவது என்னென்ன பாடல் வரிகளை வந்து ஏற்றிருக்காங்க, அந்த புத்தகங்கள் என்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கனாலே போதுமானது. தற்கால இலக்கியம்ன்றது சிறுகதை நாடகம். ஸோ இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யார், அதாவது டைட்டில்லாம் கொடுப்பாங்க. சிறுகதை பொறுத்தளவுக்கு அந்த சிறுகதையினுடைய டைட்டிலு, அதனுடைய ஆத்தர் என்ன, அதற்கு அவார்டு கிடச்சிருக்கா இல்லையா, இதை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதுமானது. ஸோ தமிழ் பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 20 கேள்விகள் தான் இது வந்து கேட்க போகிறாங்கன்றப்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த தமிழ் கேள்விகளை வந்து எடுத்துடலாம். ஸோ அடுத்ததான் நமக்கு இந்த பொது அறிவு வந்து பார்க்கலாம். பொது அறிவில் மேக்ஸ் பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷனில் பேங்கிங் லெவலுக்கு வந்து மேக்ஸ் வந்து கேட்டுருவாங்களோ அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. குறிப்பிட்ட பாடத்தை பாருங்கள். ஸோ கொடுத்துருக்கிறதே டிஎன்பிஎஸ்சியை விட கம்மியான சிலபஸ் தான். ஸோ எப்படி இதுலேருந்து 50 கேள்விகள் வந்து கேட்பாங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து குழப்பத்திலேயே ஸ்டார்டிங்லேருந்தே 50 கேள்வி கேட்பாங்க 50 கேள்வி கேட்பாங்கன்னு பயங்கர ஒரு மாய வலையில் சிக்கின மாதிரி அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க. கொடுத்துருக்கிற டாப்பிக்கே வந்து இவ்வளோ தான். அப்படி பார்த்தா ஒரு டாப்பிக்லேயும் 5 கொஷின் 6 கொஷினை கேட்பாங்க. நீங்களே லாஜிக்காக திங்க் பண்ணணும்ல. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பொறுத்தளவுக்கு ஒரு அடிப்படை கணிதத்திறன் வந்து இருக்கான்னு தான் எல்லா தேர்வுகளையுமே பார்க்குறாங்க. குரூப் 1 லெவலுக்கே 25 கேள்வி தான் கேட்குறாங்கன்றப்ப இந்த எக்ஸாமினேஷனுக்கு எப்படி 50 கேள்விகள் அப்படின்றத லாஜிக்காக திங்க் பண்ணணும்ல. ஸோ குறிப்பிட்ட கேள்விகள் 20 கேள்விகள் கேட்கலாம். அதை தாண்டி கேட்கணும்னா 25 கேள்விகள், அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். தியரட்டிக்கல் மேக்ஸும் வந்து இதில் இருக்கும். கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தியரட்டிக்கல் மேக்ஸும் இருக்கும். அதே மாதிரி சப்ஜெக்ட், அதாவது மேக்ஸ் வந்து கூட்டு வட்டி, தனி வட்டி, அப்புறம் வந்து மிசிமா, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரியாக இருக்கிற கேள்விகள் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். ரொம்ப வந்து டெப்த்தாக 50 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். 20 கேள்விகள் 25 கேள்விகள் இதை தாண்டி வந்து கேட்க மாட்டாங்க. அதனால் இந்த மேக்ஸ் மட்டும் 6 to 12 வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் உள்ள நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ப்ரீவியஸ் செட்டு கொஷின்ஸ் இருந்தால் கூட போதும். இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் செட்டு டிஎன்பிஎஸ்சினுடைய கொஷின் பேப்பர் இருக்கும்ல, அதில் உள்ள மேக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக இந்த 25 கேள்விகளை அசால்ட்டாக வந்து வாங்கிடலாம். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது இந்த மேக்ஸ் பொறுத்தளவுக்கு. மிச்ச ஜிகே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 6 கேள்விகள் கேட்கலாம். பொது அறிவு பொறுத்தளவுக்கு ஒரு 4 கேள்வி 5 கேள்வி பொது அறிவில் கேட்பாங்க. மிச்ச சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, இந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்டில் ஒரு 4 கேள்விகள் 3 கேள்விகள்ன்றதை செப்பரேட் பண்ணி கேட்பாங்க. ஸோ கடந்த காலங்களில் நம்ம இந்த கூட்டுறவுத்துறை தேர்வில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லாஸ்ட் டைமில் ப்ரீவியஸ் செட் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணி கொஷின்ஸை நீங்கள் கேதர் பண்ணாலே ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ண முடியும். இதுதான் நம்மளுடைய இந்த வியூ லென்த் ஆஃப் அந்த ஜெனரல் ஸ்டடீஸும் தமிழும். ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. புக்ஸ் மெட்டீரியல் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் இருக்கிற இந்த 20 டேஸில் ரிவைஸ் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.